நன்றியுரை எங்கள் பள்ளி சமூகவியல் ஆசிரியர் திரு வி. ஞானதுரை அவர்கள். இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்த ஊரின் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊரில் ஒரு நன்றி உரைன்னு சொன்னோன்னா நிறைய பேர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய நன்றி உரையை நான் சொல்லாமல் விட முடியாது. இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ இடையில பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆசிரியர் அண்ணன் ஜோசப் வெனிஸ் அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக உடல் நல கோளாறு ஏற்பட்டு விட்டது. அவருக்கு ஏற்படாது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 8 வருஷம் ஆகுது. அவர் உடல் சரியில்லாமல் இருந்து நான் போய் பார்த்ததே கிடையாது. திடீர்னு அவருக்கு உடல் நலம் குறையுது. ஒரு 30 நாளாக ஆள் சரியில்லை. அப்போ நாங்கள் சோர்ந்து போயிட்டோம். அப்போ நாங்களும் டீச்சரும் பேசிகிட்டு இருக்கும்போது வேணா இந்த ஆண்டு விழாவை மாற்றி வைக்குமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை முடியவே முடியாது, குறித்த தேதியில் வைத்தே தீர வேண்டும் அப்படின்னு நேற்றும் இன்னைக்கு தான் சார் இவ்வளோ உஷாராக இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இவ்வளோ ஊக்கம் தேர்ந்த அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் செலின் டீச்சர் அவர்கள், அவங்கள பற்றி நான் சொல்லணும். அவங்களுக்கு கோயில் திருவிழா அப்படி பல பணி மீட்டிங் அப்படி இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் கண்டிப்பாக வருவேன்னு இடையில வந்துட்டு போவாங்க. போய் எங்களெல்லாம் அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சரி பண்ணி வச்சுட்டு போவாங்க. இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் வெனி சார் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த ஊர் பெரியவர்களிடம் போய் நன்கொடை கேட்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நன்கொடை கேட்பது கஷ்டமான விஷயம் அல்ல. ஏன்னு கேட்டால் நன்கொடை கேட்கும் பொழுது இன்முகத்துடன் கொடுப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஊர் தான் இந்த தோழப்பண்ணை கிராமம். யாருமே சலிச்சிட்டு கொடுக்க மாட்டாங்க, வேண்டாம் வெறுப்பா கொடுக்கவே மாட்டாங்க. உள் மனதோடு தேடி கொடுப்பாங்க. அப்படி தேடி கொடுத்த அந்த நல் உள்ளங்களை பெயரை வாசிக்காமல் இருக்க முடியாது. ரூபாய் 5000 கொடுத்த திரு சுப்பையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரூபாய் 3000 கொடுத்த திரு சு கருப்பசாமி அண்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகவேல் கூடம் 5000 ரூபாய் கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நேற்று நடந்த அந்த ஸ்போர்ட்ஸ் நயினார் அண்ணன் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வருவாங்க. அதே போல நயினார் அண்ணன் ஓடி வந்தாங்க. அவர்களுடைய நயினார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 5000 நன்கொடையாக கொடுத்தார்கள். அதற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது சங்கரன் ராணி அவர்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்தது திரு பால்பண்ணை வேலாயுதமணன் அவர்கள் இன்முகத்துக்கும் சொந்தக்காரர், எப்போ பார்த்தாலும் சிரிச்சாப்புல இருப்பாங்க. நாங்கள் வழியில் அடிக்கடி பார்ப்போம். அவங்களும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அவர்களுக்கும் எனது நன்றி. அடுத்தது பழைய மாணவியான முருகனனுடைய பொண்ணு பார்வதி முருகன் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்தது திரு முத்துராமலிங்கம் அண்ணன் அவர்கள் ஒரு 1000 கொடுத்தாங்க. அடுத்தது காசிவேல் ராஜன் அவர்கள் ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்தது திருச்செந்தூர் ஆர்வல் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் நம்ம வெனிசாருடைய நண்பர், அவரு இந்த பொன்னாடைக்கு உண்டான 3000 ரூபாய் அவர்களும் வழங்கியார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஊர் பெரியவர்கள் நிறைய அனைத்து விஷயங்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எங்களது முன்னாள் மாணவர்களுக்கும் முன்னாள் மாணவிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எப்போ இருந்தாலும் அவங்க எங்க மாணவர்கள் தான். அவர்கள் இப்பள்ளியை விட்டு சென்ற பிறகும் எங்களுக்கு பெருமை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க எங்க போனாலும் சரி, சார் உங்க பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. அங்க உள்ள டீச்சர்ஸ், உங்க பிள்ளைகள் தங்கமான பிள்ளைகள் சார் அப்படிவாங்க. அதை கேட்கும் பொழுது
எனக்கும் வெனிசாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு அதை விட ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுடைய மாணவர்கள் நாடகம் நடத்தி காட்டினார்கள், டான்ஸ் ஆடினாங்க. நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஒரு திறமையா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடகம் போட்டாங்க, அது 6ஆவது வகுப்பு மாணவர்கள், நீங்க பார்த்துருக்கலாம். அதுல ஒரு சின்ன திக்கல் கூட இல்லை, நீங்க பார்த்துருக்கலாம். அதை அமைத்து கொடுத்த என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அதை ஊக்குவித்த SMC மூலமாக போட்டிருக்கக்கூடிய விமலா டீச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவுக்கு அது மட்டுமல்லாமல் இப்பள்ளியினுடைய மாரிசார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில இப்ப நடத்தி காட்டாங்க. ஒரு PT மாஸ்டர் என்னெல்லாம் செய்வாரோ அதை விட டபுள் மடங்கு. அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக என் பள்ளியினுடைய கிளர்க் சார், நாங்க உரிமையா சொல்லுவோம் சார், முருகன் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னு கேட்டா அவங்ககிட்ட இருந்து நோங்கிற வார்த்தை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சரி டீச்சர், சரி சார் அப்படின்னு தான் சார் சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த நேரத்தில் என்ன இதனாலும் ஓடோடி செய்வார்கள். அவர்கள் இப்பள்ளியினுடைய நிரந்தர கிளர்க் சார் என்பதை தெரிவித்து பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.